ஸ்டார் டைம்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். இந்தியன் 2 திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் பாதியில் கடைசி கிளைமேக்ஸில் என்ன சொல்லிட்டு போவார்னா, நான் பேசுகிற இதை ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கீங்களா, அதை நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டு, இந்தியனுக்கு சாவே இல்லை, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் அழகாக நடந்துட்டு போவார். அதோட படத்தை முடிச்சிட்டாங்க. அந்த படம் இரண்டாம் பாகம் வருமா வராதுன்னு அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அது பல ஆண்டுகளாக போயிட்ட பிறகு தான் படமே ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இந்த திரைப்படம் எப்படி இருக்குது, இந்த திரைப்படத்துடைய ஹைலைட் என்ன, இந்த திரைப்படத்தோட உண்மையான ஹைலைட்டே சொல்லப்போனால் திரு கமலஹாசன் அவர்கள் தான். அந்த இந்தியன் தாத்தாவை திரும்ப நம்ம பார்க்க வச்சதுக்கு உண்மையிலே சங்கர் அவர்களுக்கு பாராட்டுகள். ஏன்னா இந்தியன் திரைப்படம் எந்த அளவுக்கு அந்த தாத்தாவுடைய அந்த கேரக்டர், அந்த சேனாபதின்றத ஒரு கேரக்டர் மக்கள் மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சுது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இன்றைக்கி அந்த காலத்தில் திரையரங்கில் அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் இப்போவும் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த முதல் பாகத்தில் கொடுத்த அளவுக்கு இரண்டாம் பாகத்தில் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு சறுக்கலான விஷயந்தான். கண்டிப்பாக முதல் பாகத்துக்கு கொடுத்த அளவுக்கு கொடுக்க முடியலனா கூட இரண்டாம் பாகத்தில் அட்லீஸ்ட் அவர் ஒரு பாதியாச்சும் கொடுத்துருப்பாரா அப்படி எதிர்பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் தோன்றும் முதல் காட்சியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு தைவான்ற மாதிரி ஒரு நாடுகளில் இருக்கார். அங்கே தான் இந்தியாவுக்கு வரேன்றாரு. இவங்க கம்பேக் இந்தியன்ற மாதிரி ட்விட்டரில் ட்ரெண்டு போடுறது, இதில் ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இது மாதிரி ஹேஷ்டாக்லாம் பார்த்துட்டு அவர் இத்தனை வருடங்களாக வராத அந்த இந்தியன் சேனாதிபதி இவங்க போட்டதுக்கப்புறம் வராரா, அதுக்கு அப்போனா இதுக்கு நடுவில் இந்தியாவில் எந்த விதமான லஞ்சங்கள், ஊழல்கள் இது மாதிரி எந்த நிகழ்வே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரா என்னன்ற அப்படின்றது புரியல. பட் இருந்தாலும் கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் வேணாம். படத்தில் ஹீரோயின் கிடையாதுங்க. அந்த படத்தில் 2 ஹீரோயின் இருந்தாங்க, இல்லை 3 ஹீரோயின் இருந்தாங்க, சுகன்யா, மனிஷா கொய்ராலா, ஊர்மிளாண்டு. ஆனால் இந்த திரைப்படத்தில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஹீரோயின் ரோலாக பண்ணாமல் ஒரு சப்போர்ட்டிங் ரோலை தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று பிரியா பவானி சங்கர், இன்னொன்று ரகுல் பிரசி. இவங்க ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் அவர்கள் அதாவது சமுதாயத்தை திருத்துறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா, ஒருத்தர் இருக்காருப்பா இந்தியன் தாத்தா, அவரை வர வைக்கணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறாரு, கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பார், இன்னொரு சொல்லி புரிய வச்சு அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் இவர் சந்திக்காமல் அவரே டைரெக்டாக களத்தில் இறங்குறாரு. அதாவது நம்ம இந்தியன் படத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அலுவலகங்களில் என்னென்ன தப்பு நடக்குது, யாருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். இங்கே அப்படிலாம் இல்லை, மேலோட்டமாக போய் டைரெக்டாக பழி வாங்குறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்டாக பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பொலிட்டிஷியன் போய் பழி வாங்குறாரு. அவங்களுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்றது அவரே சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது என்னென்னா ஒரு டீட்டெயில்டு மிஸ்ஸிங்கோ அப்படின்ற மாதிரியும் தோண வைக்குது. அதாவது தாத்தா வர்றாரு, கதற விட போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டோம். முதல் தயவுசெய்து எல்லாருமே இந்தியன் படத்தை பாடல்கள் இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் கூட சொல்கிறேன், தயவுசெய்து இந்தியன் படத்துடைய முதல் பாகத்தில் வந்த பாடல்களை தனியாக இப்போ கூட கேசட் இருக்குது, சிடி இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த பாட்டை முதல்ல இன்றைக்கி தயவுசெய்து கேளுங்க. கேட்டுட்டு இந்த படத்தில் பாடல்களுக்கு அது கொடுத்ததுக்கும் இந்தியன் முதல் பாகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இன்னும் ஒரு பெரிய ஆறுதல் என்னென்னா, கமலஹாசன் காட்டும்போது அந்த ஏஆர் ரஹ்மான் முதல் பாதியில் போட்ட அந்த மியூசிக் எடுத்து திரும்ப போட்டிருக்காங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. இவர் அதை எப்படி சொல்கிறதுனா, அனிருத்தோட மியூசிக் கைத்தட்டல் வாங்கிறதோட அந்த ஏஆர் ரஹ்மானோட பின்னணி மியூசிக் நீங்கள் தேட்டரில் நிறைய பேர் கைத்தட்டுறாங்க. அந்த அளவுக்கு அந்த மியூசிக் எவ்வளோ கச்சிதமாக எத்தனை ஆண்டுகள் கழித்தும் நின்று இருக்குது பாருங்கள் மக்கள் மனசில். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக கொடுத்தவர். பட் இதெல்லாம் இங்கே மிஸ் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் நல்லா தான் இருக்குது, ஆனால் யாருக்குமே ஒரு பாட்டும் தெரியலையே. இங்கே அந்த படத்தில் அக்கடானிங்கில் பாட்டில் இருந்து பச்சை கிளிகள் தோலோடு வரைக்கும் இன்னமும் மக்கள் மனசில் அது நீங்கள் இடம் பிடிச்சிருக்க அந்த பாடல்கள்லாம். இந்த படத்தில் ஒரு 4 லைன் பாடுறனா கூட இங்கே யாருக்கும் தெரியா பொழுது, தாத்தா வராரு கதற விட போகிறாரு தான் நம்ம கத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் இங்கே இருக்குங்களுக்கே தெரியா பொழுது அந்த அளவுக்கு தான் இசைன்னு சொல்லக்கூடியது பாடல்கள் அப்படி இருக்குது. இரண்டாம் பாதி முதல் பாதியே அப்படியே ஒரு கிளாஜுவலாக போயிட்டு செகண்ட் ஹாஃபில் வெளுத்த கட்ட போகிறாரு, நல்லா இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளாம் மிரண்டு ஓட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தால் அங்கே படத்தில் இருக்கிற அவங்களே கேள்வி கேட்குறாங்க. அதாவது சமூகத்தில் இவர்கிட்ட கேள்வி கேட்குறவனே கேட்குறாங்க, நீ அப்போ யாரையும் குத்த மாட்டியா, இது பண்ண மாட்டிங்களா, எங்ககிட்ட ஒப்படைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன எப்படி சொல்கிறதுனா, ஒரு செயற்கைத்தனமாக இது வைக்கணுன்றதுக்காகவே வச்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்தியன் படம் பார்த்தவங்க எல்லாருமே தெரியும், முதல் இதிலே கதை ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு படம் இதுதான் கதை முதல்ல ஸ்டார்ட் ஆகிடும். இது எப்படி கொண்டு போவாங்க கிளைமேக்ஸுக்கு, தன் சொந்த மகனையே வெறுப்பு இல்லாமல் பண்ண தப்புக்காக பழி வாங்க வர ஒரு தகப்பன் இந்த படத்தில் எப்படி இருக்கார், அதுதான் ஹைலைட்டான விஷயம் முதல் பாகத்தில். ஆனால் இரண்டாம் பாகத்தில் சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே படம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரே இடத்துல என்னென்னா திடீர்னு பஞ்சாபை காட்டுறாங்க, சண்டிகரை காட்டுறாங்க, குஜராத்தை காட்டுறாங்க, போய்ட்டு ஈஸியாக போய் உள்ளே போய் அட்டன் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி, அவ்வளோ பெரிய இதுக்குள்ளே
யார் சப்போர்ட் பண்ணாங்க எது பண்ணாங்க எதுவும் தெரியாமல் வந்து இவர் போகிற இடத்துல பின்னாடியே சிபிஐ அதிகாரியும் போகிறாங்க. இவர் எங்கெங்கெல்லாம் போய்ட்டு கொலை பண்ணிட்டு வர்றாரு, அங்கெல்லாம் வந்து கொலை பண்ணுறதுல பழி வாங்கிட்டு வர்றாரு சில பேரில். அங்கெல்லாம் போய்ட்டு திரும்பவும் போய்ட்டு சிபிஐ ஆஃபீஸர் அதிகாரியாக வந்து பாபி சிங் அவர்கள் விவேக் அவர்கள் வராங்க. இவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஏன் பின்னாடியே போகிறாங்க, எங்கேருந்து வந்துச்சு இந்த சீக்கிரட்லாம் இன்னும் பெருசாக கண்டுபிடிக்கல. கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சேசிங் காட்சிகளே ஓடிக்கிட்டு இருக்குது. படம் முழுக்க வந்து இந்த கடைசி ஒரு 20-25 நிமிடத்துக்கிட்ட சேசிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது படம். கமலஹாசன் வந்து சைக்கிளில் வந்து எலக்ட்ரிக் சைக்கிளில் போய்கிட்டே இருக்கார். மெயின் ரோடு பைபாஸு, திடீரில் பார்த்தா ஏதோ மலை கொடாஞ்சிலாம் உள்ளே போகிறாரு. சென்னை பெசநகர் பீச்சை காட்டுறாங்க, திடீரில் பார்த்தா எங்கேயோ காட்டுறாங்க. எப்படி அந்த சைக்கிள் அவ்வளோ தூரம்லாம் போச்சுன்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க, அது தனிப்பட்ட விஷயம். நம்ம அவ்வளோ லாஜிக்கெலாம் தமிழ் சினிமாவில் பார்க்க முடியாது. இதில் முக்கியமான விஷயம் சொல்ல போனால் என்னென்னா, படம் முடிஞ்சு ஓகே அப்படின்னு நம்ம எழுந்து வெளில வரும்போது என்ன ஆகுனா, பார்ட் 3 உண்டான லீடை வந்து இந்த படத்துலேயே கிளைமேக்ஸில் கொடுத்துட்டாங்க. அப்படியே இந்த பார்ட் 3 பார்க்குறதுக்காக தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பாகுபலி நம்ம படம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து பெருசாக கதை இருக்காது. 2ஆம் பாகம் தான் உங்களுக்கு கதையே. அந்த 2ஆம் பாகத்தில் என்ன கதை வருன்றதுக்காக ஃபஸ்ட்டு பாதி பார்க்க வச்சாங்களோ அந்த மாதிரி தான் இது நம்ம எடுத்துக்க முடியும். பட் இருந்தாலும் வந்து அங்கங்கே இறங்குது படம், அங்கங்கே ஏறுது, அங்கங்கே இறங்குது ஏறுது. நம்ம இந்தியனில் வந்து கமலஹாசனுக்கு அந்த கெத்தான அந்த நடிப்போம், அந்த ஸ்டைலையும் அந்த மேக்கப் விஷயத்தில் கொண்டு வந்து தவிர அதுக்கு உண்டான அந்த ப்ரெசன்ஸோ இல்லை அதுக்கு உண்டான அந்த நடிப்பு திறமையோ இந்த படத்தில் அதை கொஞ்சம் காட்ட தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மற்றபடி பெரிய அளவில் பங்களிப்பு இல்லை. சமுத்திரக்கனியை சொல்லலாம், ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த்தும் அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நல்லா பண்ண விதத்தில் நம்ம ஓகேன்னு சொன்னால் கூட படத்தை முழுசாக ஒரு ப்ரெசன்டேஷனாக நம்ம பார்த்து எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு வந்து பரவாயில்ல ஓகேங்கன்னும், சில பேருக்கு வந்து இதுக்காடா வந்து இப்படி பண்ணிங்கன்னு மாதிரி தோணும். அவங்க ரசிகர்கள் வேணால் ஓகே தாத்தா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோண வைக்கும். இப்படி வந்து இது நீங்கள் பலவிதமான கோணத்தில் வந்து விமர்சனத்தை நீங்கள் யார் வேணும் எப்படி ஒன்று முற்பட்டு வச்சுக்கலாங்க. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். இப்போ ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது, ஒரு படமா அப்படிலாம் கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சராசரியான படம் தான் சொல்லுவேன். இது வந்து சங்கருடைய ஸ்டைல் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல வைக்க. இப்போ உதாரணத்துக்கு படம் இவர் ஏற்கனவே எடுத்த ஒரு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சியானு கமல் நடித்த ஐன்ற ஒரு திரைப்படம். அதில் எப்படி வந்து ஒரு டெக்னாலஜி மெடிசனை வச்சு ஒருத்தவங்க பழிவாங்க, இவரை படித்தவங்களே திரும்பி பழிவாங்க. ரிவெஞ்ச் ட்ராமா எடுப்பார் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெடிசன் போடுவார், ஒரு ஊசி போடுவார், என்னென்ன பண்ணிட்டு வந்து நான் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இதுலேயும் கமலஹாசன் அவர்கள் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இது என்னென்ன அதில் ஒரு மெடிசன் விஷயமாக வச்சு பயன்படுத்துறாரு, இதில் வர்ம கலைகளை வச்சு பயன்படுத்துறாரு. ஒவ்வொருத்தருக்கும் பழி வாங்கும்போது இந்த கலை இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்கிறாரு. அதெல்லாம் இங்கே இருக்கும் யாருக்கு தெரியுன்றது தெரியல. வர்மக்கலை ஏன்னா படத்திலே சொல்கிறாங்க வர்மக்கலையெல்லாம் அழிஞ்சு போச்சு, வர்மக்கலை கற்றுக்கிட்டவங்களும் இப்போ யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி படத்திலே சொல்லும்போது வர்மக்கலையை பற்றி இங்கே யார் தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. எனிவே இந்தியன் 2 கமல் தாத்தாவுக்காக வந்து நீங்கள் விருப்பப்பட்டு பார்க்கலாம். அவர் செய்யும் மேஜிக்குகள், அவர் செய்யும் சாகசங்களுக்காகனா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் தாத்தா வந்தார் கதற விட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா வந்தார் பாதி கூட கதறவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.